பிப்ரவரி மாதம் 23ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. ஆறுதலானவரே உமக்கு ஆராதனை. எங்கள் தேற்றர வாழனே உமக்கு ஆராதனை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் உடைய புதிய புதிய கிருபைகளை நிரப்புகிறவரே உமக்கு ஆராதனை தகப்பனே ராஜா. அதிகாலைதோடு எங்களை தட்டி தட்டி எழுப்புகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே ராஜா. இம்மட்டுமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. இனியும் நடத்த போகிறவரே உமக்கு நன்றியப்பா. இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்த நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களோடு கூட வாழ்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரே நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கே என் நாமத்தினால் 2 3 கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருப்பேன் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு விசை கூட எங்கள் குடும்பமாய் அப்பா எங்களை ஒன்றாக கூட்டி முடிய சமூக அடியிலே உட்கார்ந்து ஜெபிக்க அப்பா இந்த நேரத்தை எங்களுக்காக தெரிந்தெடுத்து கொடுத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே இறங்குங்க தகப்பனே ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா உம்மை காண அப்பா உம்மிடம் அன்றாட ஓடி ஓடி வந்துள்ள ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் குரலுக்கு செவி கொடுக்கிறவரே, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறீர் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பும் ஆனவரே, எங்கள் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்புடைவாக இருக்க அப்பா எங்கள் வாயின் சொற்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபங்களை நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், எங்கள் நாவோடு நாவாக இருந்து நீர் பேசுவீராக தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கள் உடல் உறுப்புகளை பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்கள் உள்ளத்தின் ஏக்கங்களை எண்ணங்களை அப்பா நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிற அந்த எண்ணங்கள் ஏக்கங்கள் உமக்கு உகந்தவைகளாக அப்பா உம்முடைய கட்டளைகளுக்கு உகந்தவர்களாக இருக்கணும் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா உம்மிடம் கொள்ளும் அச்சம் தூயது என்று சொல்லியிருக்கிறே தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. நீர் உண்மையுள்ள தேவன், முற்றிலும் நீதியான தேவனாய் எங்களோடு கூட ஆட்சி செய்கிறவரே ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஒளிமயமானவரே, 1000 கண்களை உடையவரே, 7 நட்சத்திரங்களை வரகரத்தில் உடையவரே, ஒருவரும் காணக்கூடாதவராய் இருக்கிறவரே ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்தவரே, செங்கடலை 2ஆக பிளந்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. துதிக்கு பாத்திர துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ இந்த இரவு நேரத்தில் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் எங்களுக்கு பயங்கரமானவைகளை செய்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றின் நன்மைகளால் முடிசூட்டியிருக்கிறீர் தகப்பனே ராஜா. எங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா நெருஞ்சு முற்களையும் தகப்பனை உம்முடைய ஆவியை கொண்டு தகப்பனை நீ சுட்டெரித்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. மனித பலவீனங்களால் நாங்கள் செய்த குற்றம் குறைகளை மன்னிங்க தகப்பனே. இந்த நாள் முழுவதும் உமக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்கள் அப்பா, எங்கள் கணவர்கள், எங்கள் மனைவிகள், அவை உற்றார் உறவினர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் செய்த பாவங்கள் உடைய ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. அப்பா எங்களுக்காக உங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் அப்பா சிலுவையிலே பலியானீரே தகப்பனே ராஜா. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மீட்பின் நாளை அப்பா அறிவுறுத்தி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா இதுவே தகுந்த காலம் தகப்பனே. இதோ இந்த தபசு காலத்திலே தகப்பனே நாங்கள் அப்பா ஏனோ தாடோ என்ற வாழ்வு வாழாமல் தகப்பனே, வெளியரங்கமான வாழ்வு வாழாமல் தகப்பனே, மனதளவிலே எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தி அப்பா எங்களுடைய ஜெப தப முயற்சிகளிலே தகப்பனே உம்மை போல நாங்கள் பிறரோடு அன்பு உறவு கொண்டு பிறருக்கு உதவி செய்து வாழ அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. மிக சிறியோராகிய எல்லாவற்றுக்கும் யாருக்கெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கற்றுக் கொடுக்கிறீரே தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா நீர் தகப்பனே ராஜா நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரிக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து அப்பா செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்தி அப்பா தீர்ப்பு வழங்குகிற தேவனாயிருக்கிறீர் தகப்பனே ராஜா. அரியணில் வீற்றிருக்கும் அரசர் தகப்பனே, வலது பக்கத்தில் இருக்கிற நல்லோர்களை பார்த்து நீங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனை பசித்தோருக்கு உணவு அளித்தீர்கள், வறியோரை சந்தித்தீர்கள், நோயாளிகளை சென்று சந்தித்தீர்கள்,
அதெல்லாம் நீர் செய்ததால் தாகத்தித்த தாகமாயிருந்தவனுக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று. அப்பா, இதையெல்லாம் நாங்கள் எப்பொழுது செய்தோம் என்று கேட்டபோது, சின்னஞ்சிறிய ஒருவராகியவர்களுக்கு நீர் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றும், யாரெல்லாம் அப்பா இடப்பக்கத்தில் இருந்தார்களோ அவர்களை நோக்கி செய்யாததை நீ சொல்லும் போது, நான் எப்போது செய்யவில்லை என்று கேட்கும்போது, தகப்பனே இதையெல்லாம் நீர் யாருக்கெல்லாம் செய்யவில்லை, அது எனக்கே செய்யவில்லை என்று தகப்பனே ராஜா, நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிற தேவனாக இருக்கிறீரே தகப்பனே ராஜா. நாங்கள் உம்மை போல ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய ஆவியின் கன்னிகளால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய ஆவியானவரின் தகப்பனே ராஜா பேசுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள, நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ, தாழ்மையோடு வாழ, அன்பு செய்து வாழ அப்பா எங்களுக்கு உம்முடைய ஆவியின் கனிகள் கொடைகள் தேவை தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இந்நாள் வரை நடத்தினதும் உமது கிருபை, இனி நடத்த இருக்கிறதும் உமது கிருபை தகப்பனே ராஜா. அப்பா நன்றி அப்பா. இயேசுவே, நாங்களும் கூட பலவித தருணங்களிலே தகப்பனே உமக்கு விரோதமாக, உமது கட்டளைகளுக்கு விரோதமாக களவு செய்திருக்கிறோம், பொய் சொல்லியிருக்கிறோம், ஒருவர் வஞ்சித்திருக்கிறோம் அப்பா. உமது பெயரை கொண்டு பொய்யானை இட்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. அதன் வழியாக எங்கள் குடும்பங்களிலே பலவிதமான நெருஞ்சு முற்கள் தகப்பனே ராஜா. அப்பா, உமக்கு விரோதமாக, உமது கட்டளைகளுக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவத்தின் விளைவாக எங்கள் குடும்பங்களிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், வேதனைகள் அப்பா, இவற்றையெல்லாம் மன்னித்து தகப்பனே, எங்கள் குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து, பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே ராஜா. அப்பா, எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கம் பாராட்டுங்க. நன்றியப்பா, இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா. அப்பா, நீ நீதி வழங்குகிற தேவன் தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பங்களின் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு நீதி வழங்குவீராக. அப்பா, எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நோய்களை சுகமாக்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களில் உள்ள கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியப்பா. எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எடுக்கின்ற எல்லா சத்துருவின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்முடைய கட்டளைகள் பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியான வாழ்வு வாழ தகப்பனே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ அப்பா, உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நீதியுடன் நீதி வழங்கி நீ வாழ்ந்து காட்டு என்று சொல்லிக் கொடுக்கிறீரே தகப்பனே ராஜா. அப்படியாக எங்களுக்கு அடுத்திருப்பவர்களை அப்பா, எங்கள் சமூகத்திலே, எங்கள் உற்றார் உறவுகள் மத்தியிலே, எங்கள் குடும்பங்களின் மத்தியிலே, எங்கள் அக்கம் பக்க வீட்டார்களின் மத்தியிலே தகப்பனே ராஜா, அப்பா, நாங்கள் நேர்மையுடன் வாழ்ந்து உமக்கு உகந்த வாழ்வு வாழ, பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க, கட்டுகளை உடைங்க, உமக்கு சாட்சியுள்ள வாழ்வு வாழ தடையாயிருக்கிற குற்றங்களை பாவங்களை மன்னித்து தடைகளை உடைங்க தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே. இன்னுமெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பிலிருந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா. இயேசுவே, தாவீதின் மகனே, இந்த தபசு நாட்களிலே தகப்பனே, இன்னுமாய் கூட தகப்பனே, நாங்கள் இந்த பாவப்பட்ட போதை பழக்கத்திற்கும் பலவிதமான கஞ்சா பழக்கங்களுக்கும் கூட அடிமையாகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. விலை மதிக்க முடியாத ரத்தம் இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதாக, சுத்திகரிப்பதாக அப்பா. அவர்கள் சொல்லுகிறார்கள் தகப்பனே, ஒரு அப்பா, நாங்கள் இதிலிருந்து விடுபட நினைக்கிறோம், ஆனாலும் கூட எங்களால முடியவில்லை என்று அப்பா. சத்துரு அப்படியாய் கூட அவளைகளை கட்டி வைத்துள்ளான் தகப்பனே ராஜா. உமை நாடி தேடி வருவதற்கு தகப்பனே ராஜா, இந்த போதை பழக்கம் பலருக்கும் அப்பா இடையூறாக இருக்கிறது அப்பா. இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்துருவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா. உடைய வார்த்தையை அனுப்பி நாங்கள் கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரே அப்பா. போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ரு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தகப்பனே ராஜா முறியடிக்கப்படுவானாக. நம்முடைய சிலுவையிலே அறைகிறோம் தகப்பனே ராஜா, பாதாளத்திலே கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே ராஜா. ஒவ்வொரு நோயாளிகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு நீர் அவளை சுகப்படுத்துவீராக அப்பா. உங்களுடைய நாமத்தை கொண்டு நாங்கள் சுகமளிக்கிறோம் என்று கட்டளையிடுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, விசுவாசத்தினால் எவன் ஒருவன் மலைகளை நோக்கி அதை பெயர்ந்து நீரிலே சென்று நீள் என்று சொன்னாக நிற்கும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே ராஜா. அப்படியே கூட அப்பா, நீர் கொடுத்த விசுவாசத்தின் பொருட்டு அப்பா, நாங்கள் விசுவாசித்து கேட்கிறோம். ஒவ்வொரு நோயாளியும் நீர் சுகப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஐசியூல இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மருத்துவமனையில சேர்த்து விட்டு பணம் தேவைப்படுகிறதே, இந்த பணத்தை நான் எப்படி கட்டுவேன்,
இன்றைக்கு ஆப்ரேஷன் என்று சொல்லியிருக்கிறார்களே என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என் உடன் பிறந்தவனுக்கு, நான் இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன் என்று தெரியாமல் அப்பா திகை தெரியாமல் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதை காட்டுகிற வெளிச்சமாப்பா, நீர் இருளையெல்லாம் வெளிச்சமாக்குகிற தகப்பனே, அவர்களுக்கு இருக்கிற இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி அவளுக்கு ஒரு வழியை நீர் கண்ட போகிற நம்முடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து கொள்ளுங்க தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு தகப்பனே, பிரசவலில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பேர் இல்லாதவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும், கேன்சர் நோயாளிகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பல பல வியாதிகளால் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொண்டு நாங்கள் அந்த நோய்களை சுட்டெரிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீ சுகப்படுத்துகிற தேவன் அப்பா, அதிசயங்களை அற்புதங்களை எங்கள் வாழ்களை பண்ணுகிற தேவன் தகப்பனே ராஜா. நீர் அப்படியாய் சுகத்தை கொடுக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. திருமண தடைகளை உடையுங்க தகப்பனே ராஜா. அப்பா, சரீரங்களில் பலவீனங்களை எல்லாம் தூக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, சோர்வுகளை அகற்றி ஜெப தடை பண்ணுகிற, சோர்வுகளை கொடுத்து ஜெப தடை பண்ணுகிற சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவி தகப்பனே ராஜா. அப்பா, நாங்கள் பரிசுத்தமான வாழ்வு வாழ உம்முடைய வார்த்தையை வாசிக்க ஒவ்வொரு நாளும் அப்பா இறை வாசிப்பு எங்கள் குடும்பங்களிலே அப்பா இம்மை தாயின் ஜெபமாலையை நாங்கள் ஜெபிக்க அப்பா அதற்கு தடையா இருக்கிற தடைகளை உடைங்க அப்பா. குடும்ப ஜெபம் முக்கியமானதா இருக்கிறது அப்பா. குடும்பங்களின் சமாதானத்திற்கு எங்கள் குடும்பமாக சேர்ந்து குடும்ப ஜெபம் ஜெபிக்க, அதன் மூலம் சாத்தானை நாங்கள் நிர்மூலமாக்க எங்களுக்கு வல்லமையை கொடுங்க. உடைய ஆவின் கனிகளை கொடைகளை கொடுங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்படியாய் செய்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த இரவு முழுவதும் உறக்கம் வரவில்லை என்று எத்தனையோ பேர் தகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல உறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் நன்றாக உறங்கினோம் என்று அவர்கள் உமக்கு உகந்த சாட்சி சொல்ல உம்முடைய நாம மகிமை அடைய அப்பா எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. இது அப்படியாய் செய்யப்படும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும், உடைய நாம மாத்திரம் மகிமை அடையணும். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே, திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.